இந்த வீடியோவில் பிரெட் சில்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பிரெட் எடுத்துக்கோங்க. நான் வந்து 4 பிரெட் எடுத்துருக்கேன். பொடியாக கட் பண்ண வெங்காயம் 2, தக்காளி 1, குடமிளகாய் 1, பட்டை மிளகாய் 2 எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, புதினா இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் தூள். ஒரு ஃபேன் எடுத்துக்கோங்க. ஃபேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. பிரெட்டை வந்து சின்ன சின்ன பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சைடு ஓரங்கள் தேவை இல்லைன்னா அதை கூட வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட் வந்து உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இது வந்து வாங்கிட்டு வரும்போதே பேக்கெட்டில் வந்து உடஞ்சிருந்தது, அதனால தான் அப்படி இருக்குது. சில்லி செய்கிறதுக்கு திரும்ப அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதை தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 2 பட்டை மிளகாய். ஒரு கப் வெங்காயம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா, காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போனதும் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இது கூடவே பொடியாக கட் பண்ண குடமிளகாயும் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பிரெட்டை வந்து அதில் சேர்த்துக்கோங்க. அதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே நல்லா பிரெட்டு கூட வந்து கோட் ஆகணும். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக வாசனைக்காக மல்லி இலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட மிக எளிமையான பிரெட் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்காகவும் கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.